அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரூஃபில் பைப் வச்சுருக்கோம். இது காங்கிரீட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள லைட் ஃபிட்டிங்ஸ்க்கு சுவிட்ச் பாக்ஸுக்கெல்லாம் எப்படி கட் பண்ணி எப்படி பைப் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 8 சதுர வீடு. இது காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பைப்பு வச்சுக்கிட்டோம். இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது ஹாலில் 3 ஃபேன் பாக்ஸு, சைடில் ஸ்பாட்லைட் 6 ஸ்பாட்லைட் வச்சுருக்கோம். நம்ம பைப்பு குறுக்க கிராஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக சர்க்யூட் பைப்பெல்லாம் வளைச்சி போட்டிருக்கோம். இது போர்டிகோ பைப். ஒரு சென்டரில் ஒரு ஃபேன் பாக்ஸு, 4 மூலையிலையும் ஸ்பாட்லைட் பாக்ஸ். நம்ம சேஃப்டியாக போட்டு கட்டியாச்சு. இப்போ நம்ம செஞ்சுருக்க வேலையெல்லாம் சரியானு ஒரு தடவை பார்க்குறோம். எல்லா பைப்புமே கரெக்டாக போட்டாச்சு. பைப்பு கரெக்டாக போட்டு நம்ம கம்பி போட்டு கட்டியாச்சு. கான்கிரீட் போடையில் பைப்பு நகர்ந்துடக்கூடாது, உடஞ்சிடவும் கூடாது. அதுக்கேற்ற மாதிரி கிராங்குக்குள்ளேலாம் நம்ம நல்லா சேஃப்டியாக பைப் போட்டு கட்டியாச்சு. சர்க்யூட் பைப், கேமராவுக்கெல்லாம் பைப்பு நம்ம பைப்பு மேலே ஏறாமல் வளைச்சி கொடுத்துருக்கோம். ஏன்னா பைப்பு மேலே பைப்பு போட்டோம்னா கான்கிரீட் போடையில் அந்த கான்கிரீட் போடுறதுக்கு தள்ளு வண்டி வச்சு தள்ளிட்டு வருவாங்க. அந்த வண்டி அதில் ஏறிச்சுன்னா பைப்பு நஞ்சு போயிடும். அதுக்காக நம்ம சேஃப்டியாக பைப்பெல்லாம் கட்டியாச்சு. நம்ம பைப்பெல்லாம் சரியாக வச்சுருக்கோமா, இது பண்ணியிருக்கோமா என்னென்னு ஒரு தடவை நம்ம பார்த்துக்கிறது நல்லது. அதனால தான் நம்ம இப்போ பார்க்குறோம். கான்கிரீட் போடையிலையும் நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும். இந்த வண்டி வச்சு தான் கான்கிரீட் போடுவாங்க. அவங்க தள்ளிக்கிட்டு வர்ற பாதையில் பைப்பு இருக்கும். அது பைப்பு நஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் பலகை போட்டு அந்த வண்டியை நம்ம அந்த பலகை மேலே சேஃப்டியாக தள்ளிட்டு வரணும். பலகை இல்லாமல் நம்ம வெறும் வண்டியை அந்த இதில் தள்ளணும்னா பைப்பு சுத்தமாக நஞ்சிரும். அந்த மாதிரி பலகை இது பண்ணி நம்ம அது மேலே காங்கிரீட் போடுறோம். பைப்பெல்லாம் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். பைப்பு உடஞ்சாலோ நஞ்சு போனாலோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ஒயர் இழுக்கிறது சிரமம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஃப்டியை பார்த்துக்கணும். உடஞ்சிச்சு அப்படின்னா பைப்பு காங்கிரீட் கலவை உள்ளே போயிடும். பைப்பு நஞ்சுதாத அளவுக்கு நம்ம சேஃப்டியாக பார்த்து பண்ணிக்கணும். இந்த மாதிரி தகரம் போட்டு அதுக்கு கீழே பீஸ் பலகா வச்சுருப்பாங்க பைப்பு நஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி அது மேலே வண்டியை ஏற்றிட்டு வந்து காங்கிரீட் கொட்டுவாங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்து செஞ்சுக்கிட்டோன்னா பைப்பு நஞ்சு போகாது, ஒயர் இழுக்கிறதுக்கு சிரமம் இருக்காது. இந்த சைடில் இருக்க ஸ்பாட்லைட் பாக்ஸ் எல்லாம் தள்ளிட்டு போயிடும் கலவை கொட்டையில். அதை நின்று பார்த்து அதை சரி பண்ணிக்கணும்.
இப்போ காங்கிரீட் போட்டு முடித்து உள்ள முட்டைலாம் பிரித்தாச்சு, காங்கிரீட்டுக்கு கொடுத்துருக்க முட்டைலாம் பிரித்தாச்சு. இப்போ நம்ம வந்து உடச்சி பைப்பு வைக்கிறோம். அந்த நம்ம காங்கிரீட்டுக்குள்ளே உள்ள பைப்பு வச்சோன்னா அதுலேருந்து நம்ம லிங்க் பண்ணி சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். இது எல்லாமே நம்ம காங்கிரீட்டில் பைப்பு வச்சோம். அது காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் நம்ம காடி எடுத்து பைப் போட்டு இந்த சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் எங்கே தேவையோ அங்கே நம்ம வச்சுக்கிட்டாச்சு. நம்ம மேலே கான்கிரீட்டில் 4 பக்கமும் பைப்பு இறக்கி விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணி எங்கெங்கே பாக்ஸ் வேணுமோ, எங்கெங்கே ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கணுமோ அங்கங்கே நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுக்கலாம். நம்ம கீழே டிவிக்கு வச்சுருக்கோம். அந்த மேலே இருக்கிறது வந்து சீலிங்கை ஒட்டின மாதிரி அது கேமராவுக்காக நம்ம மேலே பாக்ஸ் வச்சுருக்கோம். கேமராவுக்கும் தனியாக பைப் போட்டிருக்கு, கரண்ட் எடுக்கிறதுக்கும் தனியாக பாக்ஸ் வச்சுருக்கு. இந்த மாதிரி நம்ம மேலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கீழே டிவி மாட்டிக்கிட்டு மேலே நம்ம கேமரா பாக்ஸ் எல்லாம் மேலே வச்சு நம்ம வச்சுக்கலாம். எங்கெங்கே பாக்ஸ் தேவையோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இது நம்ம சர்க்யூட்டெல்லாம் இந்த பிரேக்கர் பாக்ஸில் தான் கொண்டாந்து வச்சுக்கணும். இதில் நம்ம பிரேக்கர் மாட்டி இந்த மொத்த 8 சதுர இந்த மொத்த வீட்டோட கண்ட்ரோலையும் இங்கே தான் நம்ம பிரேக்கர் வச்சுக்க போகிறோம். இது 12 வே பிரேக்கர். இதில் மொத்த கண்ட்ரோலும் இங்கே வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம ஹோல்டர் டியூப்லைட் போடுறதுக்கு எங்கெங்கே ஜங்ஷன் வேணுமோ அங்கங்கே நம்ம டெப்த் பாக்ஸு வச்சுக்கலாம். தேவையான இடத்துல நமக்கு வேணுன மாதிரி பாக்ஸ் வச்சுக்கலாம். இது 8 சதுரம் வீடு, ஒரு ஹால், ஒரு போர்ட்டிக்கோ, 2 ரூமு, ஒரு சின்ன பூஜை ரூம், அவ்வளோதான். இதோட மொத்த இதையும் நம்ம இப்போ பார்த்தாச்சு. இது ஒரு சின்ன ரூமு, அதுக்கு சுவிட்சு, ஏசிக்கு தனியாக பாயிண்ட் எல்லாமே நம்ம இந்த இது உடச்சி பைப் வைக்கிறதுல மேலேருந்து ரூப்பில் பைப் வச்சதுலேருந்து லிங்க் பண்ணி எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம சுவிட்ச் பாக்ஸ் வேணும்னா லேப்ட் இருந்தாலும் அதை ஓட்டை போட்டு கீழே இறக்கிக்கலாம். இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் அதுக்கு கீழே நம்ம நைட் லேம்ப், ஃபுட் லேம்ப் வேணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி உடச்சி வச்சுக்கணும். நம்ம இப்போ பார்க்குறதுக்கு வீடு பூரா ஏதோ பைப்பாக தெரியுது, கட் பண்ணி அன்றைக்கி பைப்பு வச்சுருக்காங்கன்னு இப்போ பார்க்கையில் தெரியும். பூசினதுக்கப்புறம் பூசி ஒயரிங் பண்ணினதுக்கப்புறம் சுவிட்ச் போர்டெல்லாம் மாட்டி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் தெரியாது. பைப்பெல்லாம் பூசிடுவாங்க, நமக்கு சுவிட்ச் பாக்ஸ் மட்டும்தான் தெரியும். நம்ம சுவிட்ச் பாக்ஸ் மர பாக்ஸ்லேயும் வச்சுக்கலாம், உட் பாக்ஸில், மெட்டல் பாக்ஸ்லேயும் நம்ம வச்சுக்கலாம். எத்தனை பாயிண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெட்டல் பாக்ஸ் வாங்கிக்கலாம். 2 மாடல், 3 மாடல், 4 மாடல், 6 மாடல்
8 மாடல், 9 மாடல், 10 மாடல், 12 மாடல், 16 மாடல், இப்படி எல்லா மாடல்லையும் மெட்டல் பாக்ஸ் கிடைக்கும். நம்ம என்ன நமக்கு தேவையோ, எத்தனை சுவிட்சு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி, எத்தனை சுவிட்சு எத்தனை 2-in-1 தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையான இடத்துல தேவையான பாயிண்ட்டுகளை வச்சுக்கலாம். நம்ம ரூப்பு போட்டதிலிருந்து என்னென்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணி பைப்பு போட்டிருக்கோம்.